வணக்கம். ஐடியா கல்வி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மார்ச் 2026 மேக்ஸ் கொஸ்டினுடைய ஆன்சர் கீ பார்க்கலாங்க. அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துங்க. நம்ம சேனல் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி பெல் பட்டனை அமைத்திங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் 4 கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் 1 கம்புக்குலேருந்து கேட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டபுள் ஆன்சர் இருக்குதுங்க. அதாவது 2 ஆன்சர் எழுதியிருந்தாலும் மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற விதத்தில் கேட்டிருந்தாங்க. 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கில் தலா 2 கொஸ்டின் கிரியேட்டிவாக இடம்பெற்றிருந்ததுங்க. சரி வாங்க அப்படியே 1 மார்க் பார்க்கலாங்க. 1 மார்க் அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. இந்த கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தாக இருக்குங்க. இல்லை டீட்டெயிலாக ஆன்சர் கொடுத்துருக்குறங்காட்டி இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. இது கிரேட்டர் தேன் 0னா 4th ஆப்ஷன் வந்திருக்கு. எல்லாம் இதை எழுதிட்டு வந்திருப்பாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸு. அடுத்து இது உங்களுக்கு புக் பேக் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 7th சாப்டரு. இது உங்களுக்கு 10th சாப்டரில் இடம்பெற்றிருந்தது. இதாங்க டபுள் ஆன்சருங்க. இது கொஸ்டினில் கிரேட்டர் தேன் 0 ஒன்று மென்ஷன் பண்ணலாம். ஆனால் புக் ஆன்சர் வந்து இதுங்க. அநேகமாக அந்த 2 எழுதினாலும் மார்க் கொடுக்கலான்னு சொல்லுவாங்க, எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா இந்த கிரேட்டர் தேன் 0வா லெஸ் தேன் 0வான்னு மென்ஷன் பண்ணல. அதனால் அந்த 2ல் எது வேணால் எழுதலாம். ஆனால் குறைகிறது அப்படின்னா இதுதான் மைனஸ் தான் கரெக்ட் ஆன்சருங்க. ஆனால் வாய்ப்புகள் உண்டு இதுக்கு ஆன்சர் கிடைக்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு மிட் பாயிண்ட் ஃபார்முலா வச்சு போடக்கூடியதுங்க. 6th சாப்டரில் இடம்பெற்றிருந்தது. இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இதையுமே இந்த இமேஜ் இதை 2ஐயும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் அந்த ஆன்சர் வந்துடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளானது. 7th கொஸ்டின் இது புக் பேக்குங்க, 6th சாப்டரு. இது ஒரு 11th சாப்டரில் இடம்பெற்றிருந்த கொஸ்டினுங்க. இது ஒரு கலப்பெண்கள் 2nd சாப்டர்லேருந்து கேட்ட புக் கொஸ்டினுங்க. 9th சாப்டர்லேருந்து இது புக் கொஸ்டினுங்க. இது ஒரு உங்களுக்கு டபுள் ஆன்சர் வரக்கூடியதுங்க. இது பார்த்தீங்கன்னா கம்புக்கில் 1/31 கொடுத்துருப்பாங்க. புக் ஆன்சர் 1/5 இருக்குதுங்க. நீ எப்படி கீ செட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. கம்புக் படி கொடுப்பாங்களா, புக் பேக் படி கொடுப்பாங்களான்னா புக் பேக் படி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் இதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சொல்யூஷன் புக்கில் 1/31 கொடுத்துருக்குறாங்க. அதான் 2 கொஸ்டின் டபுள் ஆன்சரில் இது ஒரு கொஸ்டினுங்க. அடுத்தது நீங்கள் இதெல்லாம் புக் தாங்க. 12th சாப்டர் 7th சாப்டர்லேருந்து இடம்பெற்றிருந்தது. அடுத்து 14th கொஸ்டின் 1st சாப்டர்லேருந்து இடம்பெற்றிருந்தது. புக் பேக் கொஸ்டின் தான். இது கன்சிஸ்டன்ட் 1st சாப்டருங்க. அப்போ கிரியேட்டிவ் கொஸ்டின் வட்டத்தின் மையத்தொலைத்தாழ்வு எக்ஸென்ட்ரிசிட்டி ஆஃப் சர்க்கிள் வந்து 0ங்க. இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினாக இடம்பெற்றிருதுங்க. 17th கொஸ்டின் 11th சாப்டர்லேருந்து வந்துடுது. 16 மற்றும் 24. அடுத்தது 18வது கொஸ்டின் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. இது லேப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுப்பாங்க. ஈக்குவல் டு 0 போடுவாங்க. இது அரைகுறையாக பார்த்தவங்கலாம் ஈக்குவல் டு 1 வருமா இது வருமானு டவுட்டோடு இருந்திருப்பீங்க. இது கம்புக்கில் இடம்பெற்றிருக்குதுங்க. கம்புக்கில் இந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கம்புக்கை வச்சு பார்த்தவங்களுக்கு 19th கொஸ்டின் 9th சாப்டர்லேருந்து இடம்பெற்றது. புக் பேக் தாங்க. 20க்கு இதுவும் புக் பேக் தாங்க. ஆக மொத்தத்தில் உங்களுக்கு 4 கிரியேட்டிவ், அதில் 2 டபுள் ஆன்சர் வராப்பில் கொடுத்துருக்குறாங்க. அது கீ என்ன எப்படி செட் பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாங்க. சரிங்க, அப்படியே கொஸ்டின் நிறுத்தி பார்த்துக்குங்க. என்னென்ன இருந்ததுன்னா டீட்டெயில் ஆன்சர் தொடர்ச்சியாக பார்க்கலாங்க. டீட்டெயில் ஆன்சர் இது தொடர்ந்து கொடுக்குறேங்க. இந்த வீடியோ முடிச்சோடனே அப்படியே கொஸ்டின் வேணுங்கிறீங்க நிறுத்தி பார்த்துங்க. எத்தனை எடுத்துக்காட்டுகள் சொன்னீங்க, எத்தனை பயிற்சி அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா காமா ஃபார்முலாவில் போடுவானுங்க. ஏ வந்து 1, n வந்து n ஃபேக்டோரியல்னு பாருங்கள். n ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 ஃபேக்டோரியல், n ஈக்குவல் டு 5ன்னு வருங்க. இங்கே n - 1 கொடுத்துங்காட்டி n - 1 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 - 1 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24 ஆன்சர் வருங்க. இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. அதே மாதிரி 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரூட் ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கொடுத்துருப்பாங்க. 2 பேரும் ஸ்கொயர் பண்ணி 1/4 ஆயிருங்க வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ். இது பை ப்ராப்பர்ட்டி நம்ம அப்ளை பண்ணும்போது a² வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கான்ஸ்டன்ட் 0 ஆயிருங்க. இன்னும் 4 × வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி சேர்த்து போட்டிங்கன்னா இதுக்கு ஒரு மார்க். இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 கண்டுபிடிச்சிங்கன்னா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு மார்க் தருவாங்க. அதே மாதிரி 27வது கொஸ்டின் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினுங்க. எஃப் கொடுத்துட்டாங்க. ∂f/∂y கேட்டிருந்தாங்க. ஒய்யை பொறுத்து பண்ணுறவங்க ஒய்யை பொறுத்து பண்ணிட்டு சோதட்டுங்க. அந்த கொஸ்டின் பிடிச்சி எழுதிங்கன்னா 1 மார்க்கு. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 மார்க்குங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் போதுங்க. இப்படி வருங்க ஆன்சர். காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தெரிஞ்சால் போதுங்க, போட்டுடலாங்க. அப்புறம் 40வது கொஸ்டின் Z1 கொடுத்துட்டாங்க. பார் போர்டு கொடுத்துருப்பாங்க. அது Z1 ஈக்குவல் டு 1 - i வந்துருங்க. Z2க்கு பார் வந்து இவ்வளவுன்னு கொடுத்துருப்பான். அப்படின்னா Z2க்கு இதுக்கு பார் போட்டு 1 + iன்னு எழுதிக்கோணுங்க. அப்புறம் 2ஐயும் டிவைட் பண்ணிங்கன்னா -i வருங்க. -i பவர் ஈவன் நம்பரில் வருதுங்க. 4th டேபிளில் டிவைட் பண்ணி ரிமைண்டரை மேலே போட்டிங்கன்னா -i² வரும். i² இது ப்ளஸ் ஆயிருங்க. +i², i² ஈக்குவல் டு -1 அப்படின்னு வருங்க. இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின், ஈஸியானது. நிறையா பேர் புரிஞ்சுவீங்க போட்டிருப்பீங்க, புரிஞ்சு படிச்சுருந்தான். ஓகேங்களா? அப்படியே பார்த்துக்குங்க. இது புக் பேக் தாங்க. இதெல்லாம் டீட்டெயில்டு ஆன்சர் பார்க்கலாங்க. அப்படியே இப்போ கொஸ்டின் பாருங்கள், டீட்டெயில்டு ஆன்சர் பார்க்கலாம். இது கிரியேட்டிவ்ங்க ரெண்டுமே. இதுதான் உங்களுக்கு டஃப்பாக இருந்திருக்கு. ஒரு சிலர்லாம் பார்க்காதவங்களுக்கு அந்த கொஸ்டின் 5 மார்க் அட்டன் பண்ண முடியாமல் இருந்திருக்கு. மீதி எல்லாம் உங்களுக்கு காஸ் ஆல்பா ப்ளஸ் பீட்டாவில் எதிர்பார்த்த கொஸ்டின் தாங்க.
மொத்தத்தில் 43வது கொஸ்டின் மட்டும்தாங்க கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கு எல்லாத்துக்குமே. மற்றபடி 5 மார்க்கெலாம் ரொம்ப எளிமையானதாக இருந்தது. சரி வாங்க டீட்டெயில் கொஸ்டின் 2 மார்க்லேருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். 21வது கொஸ்டின் எடுத்துங்க. எடுத்துக்காட்டு 1.4 இடம்பெற்றிருந்துங்க. ஏ என்பது ஒற்றை வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி எனில் டிட்டர்மினன்ட் ஆஃப் அஜ்ஏ என்பது மிக எண் என நிறுவுக அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்குரிய ஆன்சர் பார்க்கலாங்க. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஏ என்பது என், அதாவது 2m+1 வரிசையுடைய பூஜ்ஜியமற்ற கோவை அணி என்கான்னு எடுத்துக்கிட்டு எம்ங்கிறது 0, 1, 2 எக்ஸட்ரா அப்படின்னு எடுத்துக்கிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தியரம் 1.9 படி இதை நீங்கள் வீணோதட்னு சொல்லி இதை எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1 n வந்து 2m+1 அப்ளை பண்ணிங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் 2mனு ஆயிருங்க. இதை டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஹோல் பவர் m ஹோல் பவர் 2ன்னு எழுதலாங்க. ஸ்கொயர் பண்ணும்போது எப்போவுமே பாசிட்டிவ் தான் வருங்க. கொஸ்டின் பிடிச்சி எழுதினீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு மார்க். இந்த அப்ளை பண்ணிங்கன்னா அந்த தியரம் 1.9ல் செகண்டை எழுதியிருந்தீங்கன்னா அந்த செகண்ட் தான் இதுங்க புக்கில். இதை எழுதி வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க்குமே ஆன்சருக்கு ஒரு மார்க்கும் தருவாங்க கொஸ்டின் பிடிச்சி எழுதுறதுக்குமே. சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாங்களா. 22வது கொஸ்டின் சுருக்குன்னு கொடுத்துருப்பாங்க. இதனோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமேஷன் போட்டு சின்ஸ் 12ங்கிறது மல்டிபிள் ஆஃப் 4. ஏன்னா I பவர் 4 வந்து 1 ஆயிருங்க. 4 கன்சிக்யூட்டிவ் டைம் கூட்டும்போது 0 ஆகுன்னு தெரியும். அப்படின்னா இங்கே 4, 3, 12 போடும்போது 0 ஆகுங்க. இதை கொஸ்டின் 0ன்னு போட்டு 12 இஸ் மல்டிபிள் ஆஃப் 4ன்னு எழுதியிருந்தீங்கன்னா போதுங்க, 2 மார்க்குங்க. அடுத்த கொஸ்டின் 23வது கொஸ்டினுங்க. x² + 2 × k + 2x + 9k = 0 எனும் சமன்பாட்டின் மூலங்கள் சமம் எனில் k இன் மதிப்பை காண்க. உங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.12 இடம்பெற்றிருக்குங்க. மூலங்கள் சமம் என்பதால் டெல் வந்து 0வாக இருக்கும். அதாவது b² - 4ac 0வாக இருக்கும். இது a b c இந்த மூணையும் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு k வேல்யூ 4 அல்லது 1 அப்படின்னு வருங்க. அடுத்து 24 வந்து சிம்பிளிஃபை சுருக்க sin இன்வெர்ஸ் ஆஃப் sin 10 கொடுத்துருப்பாங்க. இது எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 4.17 இருக்குங்க உங்கள் புக்கில். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் 4.17 உங்கள் பயாலஜி நம்பரில் கொடுத்துருப்பாங்க. இப்படி போட்டால் ரைட்டுங்க. இதுக்கு ஆன்சர் 3/-10ங்க. இல்லைன்னா நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தடில் நான் போட்டு காமிக்கிறேங்க, அதில் பார்க்கலாங்க. சரிங்க. ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் பார்த்தீங்கன்னா 24th கொஸ்டினுக்கு sin இன்வெர்ஸ் ஆஃப் sin 10 வந்து -π/2 +π/2க்கு இடையில வராதுங்க. அதனால் நாம் இதை வந்து கன்வெர்ட் பண்ணணுங்க அந்த இடைவெளியில் வர. அதனால நம்ம 3π ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணும்போது வேல்யூ மாறாது. இது ஏன் 3π ஆட் பண்ணிங்கன்னா 3πங்கிறது உங்களுக்கு 10க்கு பக்கத்தில் -π/2 இந்த இன்டர்வலுக்குள்ள வராப்ப கன்வர்ஷன் பண்ணுறதுக்காக இதை பண்ணணுங்க. இப்போ பண்ணிவிட்டு அந்த +3π இந்தலையும் 10 இந்தலை எழுதியிருப்பாங்க, ப்ராக்கெட் போட்டு எழுதியிருப்பேன். 3π அப்படிங்கிறது நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் கடியாரம் உள்நகரும் திசைக்கு எதிர் திசையில் 3π ஆட் பண்ணிங்கன்னா பைங்கிற இடத்துல வந்து நிற்கிங்க. அதான் அங்கே போட்டிருக்குங்க. உள்ளுக்குள்ள வந்து மைனஸை வெளியே எடுத்துட்டாங்க. sin 180 - θ sin θ அப்படின்னு நமக்கு தெரியுங்க. ஏன்னா உங்களுக்கு செகண்ட் குவார்ட்டரில் சைன் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் sin θன்னு எழுதுறேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம அழகாக -90 டிகிரிக்கும் +90க்கு இடையில வந்தாங்காட்டி இது மறைஞ்சிருங்க. இதை மட்டும் எடுத்து எழுதுனா போதுங்க. இதாங்க ஆன்சர். இப்படி எழுதினாலும் கூட போதுமானது. அடுத்து 25th கொஸ்டின். ஆரம் 5 சென்டிமீட்டர் உடையதும் x அச்சை ஆதிப்புள்ளியில் தொட்டு செல்வதுமான வட்டங்களின் சமன்பாடுகளை தருவிக்க. உங்களுக்கு இது கம்புக்கில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் புக்கில் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 5.1ல் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக வட்டத்தை தொட்டுட்டு போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் தான் சென்டர் இருக்குங்க. கண்டிப்பாக அதனால் சென்டர் மையம் 0, ±5 இருக்குங்க. மேலே +5 கீழ்ப்பக்கம் எக்ஸ் கீழே -5 இருக்குங்க. ரேடியஸ் 5ங்க. எடுத்து x - h² + y - k² = a² 5² 25 போட்டு இதை ஸ்கொயர் பண்ணி இது a + b ஹோல் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு x² + y² ± 10y = 0ன்னு வருங்க. இதுதாங்க இதனோட ஆன்சர். சரிங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 26 எடுத்துக்காட்டு 7.47 அங்கே புக்கில் இருக்குங்க. இது ஒரு எடுத்துக்காட்டு சம். f(x) = x² - 2x - 3 என்ற சார்பு 2, என்ற இடைவெளியில் திட்டமாக ஏறும் சார்பு ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங்னு காமிக்கணுங்க. ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு ஃபார் எவரின்னு போட்டு 2, அதாவது கிரேட்டர் தேன் 0 திட்டமாக ஏறும்னா பாசிட்டிவ்னு சொன்னால் கூட போதுங்க. இப்போ கொஸ்டினை பிடிச்சி எழுதினீங்கன்னா 2 மார்க்குங்க. ஆன்சர் பார்க்கலாங்க. புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க. இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 மார்க் வந்துடுங்க. கிரேட்டர் தேன் 0ன்னு போட்டு கொஸ்டின் பிடிச்சி எழுதுனா போதுங்க. அவ்வளோதாங்க இதுக்கு ஆன்சர். ரொம்ப ஈஸியாக எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 27th கொஸ்டின் கிரியேட்டிவ்ங்க. இது ஆன்சர் சொல்லிட்டாப்பையாவே பார்த்துக்குங்க. நான் அடுத்து 28க்கு போகலாங்க. 28th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எவாலுவேட் மதிப்பிடுகன்னு சொல்லி I10 கொடுத்துருக்குறாங்க. I10 0 to π/2 sin power nx.
இது உங்களுக்கு எக்ஸசைஸ் 9.6ல் ஃபஸ்ட் சம்மாகவே இருக்குதுங்க. I10 பார்த்தீங்கன்னா n-1 n-2 n-3 அப்படியே போட்டு போய் 1/2 வந்ததுன்னா by2 இன்ட்டு பண்ணிக்கோணுங்க. இவ்வளோதாங்க ஆன்சர். இது உங்களுக்கு இதை எழுதுனீங்கன்னாவே 2 மார்க்குங்க. அடுத்தது 29வது கொஸ்டின் பயிற்சி 10.1ல 6th இருந்துங்க. இது இந்த 1/2 ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 2 பக்கம் ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு போட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் 2,2 கிடச்சிருக்குங்க. போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதான் அதுக்கு ஆன்சருங்க. இது மாதிரி அதை அந்த பக்கம் கொண்டு போய் இந்த 1/2 ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிங்கன்னா வி கெட் இப்படி வருங்க. இதில் இது 1, ஃபஸ்ட் ஆர்டருங்க. இது 2 டைம் பண்ணுங்காட்டி ஆர்டர் 2, இதுக்கு மேலே 2 இருக்கிறங்காட்டி இதான் டிகிரி அப்படின்னா ஆர்டர் 2 டிகிரி 2ன்னு எழுதிட்டிங்கன்னா 2 மார்க்குங்க. 30வது கொஸ்டின் ஆல்ரெடி போட்டு காமிச்சிட்டுங்க. ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு பண்ணிங்கன்னா 2 மார்க்குங்க. வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி 1ன்னு போட்டிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 1 மார்க்குங்க. மொத்தம் 2 மார்க்குங்க. அடுத்து 3 மார்க்குங்க. 40வது கொஸ்டின் கம்பல்சரி. 31வது கொஸ்டின் எடுத்துக்காட்டு 1.18 இருக்குதுங்க. ரேங்க் கண்டுபிடிக்கணுங்க. ஏறுபடி வடிவில் மாற்றக்கு உங்களுக்கு மார்க் இருக்குங்க. ரேங்க் எடுத்து எழுதுறதுக்கு மார்க்குங்க. உங்களுக்கு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது உங்கள் புக்கில் எடுத்துக்காட்டு 1.18 தான் இருக்குது. ஆன்சர் இதாங்க. இது மாதிரி வருங்க. இதான் ரோ எக்ஸ்லான் ஃபார்ம்னு சொல்லுவோம். இங்கே நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 3. அதனால் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3ன்னு எழுதியிருந்தீங்கன்னா போதுங்க. இதே மாதிரி தான் வரணுங்கிறது இல்லைங்க. நீங்கள் ஓனாக போட்டிருந்தீங்கன்னா வேறு கூட கிடைக்குங்க. ஆனால் ஆன்சர் 3 வரணுங்க. அடுத்து 32வது கொஸ்டின் அப்படியே ஆன்சர் பார்க்கலாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளானது. லெட் ஒய்ன்னு பேர் வச்சுட்டு இந்த கிவன் ஈக்குவேஷனை இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கோணுங்க. இதை 2x ஹோல்ஸ், அதாவது 2x ஒய்யை 2xன்னு எழுதிக்கோணுங்க. இதை அப்படியே கன்வர்ஷன் பண்ணிங்கன்னா அப்படி வந்து சேருங்க. வி கெட் y = 8 y = 4ன்னு வருங்க. ஒய்க்கு மறுபடியும் 2xன்னு போட்டு இதை 8 2/3ன்னு எழுதலாம். இதை 2/2ன்னு எழுதலாம். அப்படி எழுதும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து x = 3 x = 2ன்னு வருங்க. இவ்வளோதாங்க. சொல்யூஷன் புக்கில் இவ்வளோதான் கொடுத்துருப்பான். இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து 33வது கொஸ்டின் எடுத்துக்காட்டு 4.21 இருக்குதுங்க. இது கொஸ்டின் எழுதினீங்கன்னாவே 1 மார்க் வந்துருங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. எங்கள் புக்கில் இது வீணோதட்டுன்னு சொல்லி நாம் எழுதிக்கோங்க. நாம் அறிவோம்னு போட்டு 2 tan இன்வெர்ஸுக்கு பதிலாக இதை எடுத்து அப்ளை பண்ணி எக்ஸுக்கு பதிலாக 1/2ன்னு போட்டு இதை கண்டுபிடிச்சிக்கோணுங்க. அப்புறம் இந்த ஃபார்முலாவில் போட்டு tan இன்வெர்ஸ் x + tan இன்வெர்ஸ் yயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு RHS வந்துருங்க. வலப்புறம் வந்துருங்க. இவ்வளோதாங்க. அடுத்து 34வது கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாங்க வாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க் சைஸில் போகுங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாங்க சொல்யூஷன் புக்லேயே. ஃபஸ்ட்டு இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நாம் 2 பாயிண்ட் ஃபார்முலா போட்டு ஸ்ட்ரைட் லைன் ஃபார்ம் பண்ணிக்கணும். அல்லதுன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிங்கன்னா போதுங்க, மார்க் தந்துடுவாங்க 3 மார்க்கில். இதில் ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மாற்றி கூட வைக்கலாம். இது x1 y1 z1, இது x2 y2 z1 வைக்கலாம். இல்லை மாற்றி கூட வச்சிங்கன்னா 2 விதமாக வரும்னு போட்டு காமிச்சிருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு வழியில் போட்டு இந்த ஆன்சரும் இந்த ஆன்சர் வந்திருக்குங்க. இது YZ பிளேனில் வந்து லேமடா அல்லது டீன்னு வச்சு போட்டிங்கன்னா இது ஆன்சர் வருங்க. இது ஒரு 5 மார்க் சைஸில் இருக்க மோஸ்ட்லி அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு குறையுதாங்க. அடுத்து 7.37 இருக்கிற எடுத்துக்காட்டு சந்தாங்க 35வது கொஸ்டினாக இடம்பெற்றிருக்குதுங்க. இது ரொம்ப சின்னதுங்க. வேணால் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. கொடுக்கப்பட்டது இன்டர்டர்மினட் ஃபார்ம்னு சொல்லிட்டு யூசிங் எல்ஹோப்டல் ரூலு லோபிதல் விதியை பயன்படுத்தான்னு போட்டு லிமிட் எழுது பக்கத்தை எழுதிங்க. இதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோணுங்க. 1 பண்ணால் 0ங்க. காஸ் எம்டீட்டாவை பண்ணிங்கன்னா சைன் எம்டீட்டா. மறுபடியும் இந்த எம்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வருங்க. இதை போட்டு இப்படி எழுதிக்கோணுங்க. அடுத்து நம்ம 11th படித்த சைன் டீட்டா பை டீட்டா லிமிட் டீட்டா டென்ஸ் டு 0 சைன் டீட்டா பை டீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியுங்க. அந்த ஃபார்மெட்டில் மாத்திரக்காக இங்கே நம்ம கன்வர்ஷன் பண்ணியிருப்போங்க. மேலே இங்கேயும் இங்கே டீட்டா இருக்குது பாருங்க. மேலே இங்கேயே எம்மால் மல்டிப்ளை அண்ட் டிவைடு 2 பக்கம் மட்டும்னுங்க. நியூமரேட்டர் டினாமினேட்டரில் பண்ணும்போது இது m² n² ஆயிருங்க. மேலே 1 கீழே 1 1/1 அப்படின்னா இது மட்டும் இருக்குங்க. அடுத்த ஸ்டெப்பில் கொஸ்டினில் ஈக்குவல் டு 1க்கு ஈக்குவேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா ஈக்குவல் டு 1 பண்ணிங்கன்னா m² = n² m = +or-1 எழுதினீங்கன்னா போதுங்க. அடுத்த கொஸ்டின் 36வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 4/15ங்க. பயிற்சி 8.1ல் செகண்டாக கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. இதுக்கு ஆன்சர் இப்படி தாங்க வருங்க. சொல்யூஷன் புக்கில் இப்படி தாங்க கொடுத்துருப்பாங்க. இங்கே பிரிண்டிங் மிஸ்டேக்கோடு இருக்குங்க. இப்போ ரெடி பண்ணி உங்களுக்கு புக் ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்படி வருங்க. 1.969 வருங்க. அடுத்து 37வது கொஸ்டின் ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினாக இடம்பெற்றிருந்ததுங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிவன் டேட்டாவில் வந்து நம்ம காமா ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா n ஃபேக்டோரியல் பை a⁻n+1 a வந்து 1ங்க. n அப்படியே வச்சுக்கோங்க. 1 போட்டிங்கன்னா 1க்கு பவர் எத்தனை எடுத்திங்கனாலும் n+1 n டைம்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1 தான் வருங்க. அப்படின்னா n ஃபேக்டோரியல் = 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா n = 5 நமக்கு கிடச்சிருதுங்க. இப்போது n-1 கொடுத்துருப்பாங்க. n-1க்கு போட்டிங்கன்னா இதே மாதிரி போடுவீங்க. கீழே n ஆயிருங்க. மேலே n-1னா n5 எடுத்து அப்ளை பண்ணுங்க.
n5 எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா 4 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 24ங்க. அடுத்து 38வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு பயிற்சி 11.5ல் 8th சம்மாக இடம்பெற்றிருக்குதுங்க. 11.5ல் 8th சம்மாக இருக்குங்க. கிவன் எடுத்து எழுதிக்கோணுங்க முதல்ல. அடுத்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் NCX P⁻x Q⁻n−x அதில் அப்ளை பண்ணி இப்படி சிம்பிளிஃபை பண்ணி P = 1/3 Q = 2/3 வருங்க. அதை எடுத்து இதில் அப்ளை பண்ணிக்கோணுங்க. இதான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுங்க. அப்புறம் மீன் கேட்டிருப்பாங்க, n×p போடுங்க, 2 கிடச்சிட்டு. ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் √npq = 2/√3 வருங்க. வேரியன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கணுங்க. இப்போ ஸ்டாண்டர்ட் டேவியேஷன் கட்டி அதை ஒன்று எழுதிக்கலாங்க. அடுத்து இது 39வது கொஸ்டின் உங்கள் புக்கில் எடுத்துக்காட்டு 12.7 இடம்பெற்றிருக்குங்க. இதில் மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டி கேட்டிருப்பாங்க வெரிஃபை பண்ண சொல்லி. இதில் நமக்கு கேட்கப்பட்டது க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி. இது எல்லாமே ட்ரூ ஆகுங்க. ஓகேங்களா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டுங்க, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தேர்டுங்க. அப்புறம் நமக்கு கேட்கப்பட்டது ஐடென்டிட்டி இங்கே 4th கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இது வந்து நமக்கு 0ங்கிறதா ஐடென்டிட்டி. எல்லாமே ட்ரூ ஆகுங்க. அடுத்து 40வது கொஸ்டின் கிரியேட்டிவ்ங்க. இதனுடைய ஆன்சர் பார்க்கலாங்க. 40ல் Z1 இப்படி கொடுத்துருப்பாங்க. காஞ்சுகேட் எடுத்திங்கன்னா இப்படி வருங்க. Z2 பார் போட்டிருப்பாங்க. Z2 வேணும்னா இந்தல பார் போடணுங்க. இப்படி வந்துருங்க. இப்போது ரெண்டையும் டிவைட் பண்ணுறீங்கன்னா -i கிடைக்குங்க. இது ஹோல் பவர் 2026 இந்த ஆண்டை கேட்டிருப்பாங்க. இது 2026 டிவைட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 2 வருங்க. +i² ஆயிருங்க. i² வேல்யூ -1 அவ்வளோதாங்க. நீங்கள் அடுத்து பார்ட் 4 பார்க்கலாங்க. 41வது கொஸ்டின் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் கேட்டிருப்பாங்க நேர்மாறு அணி காணல் முறையில். இதுக்கு உங்களுக்கு டிட்டர்மினன்ட் ஆஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா 40 வருங்க. இது எடுத்துக்காட்டு 1.23 தான் இருக்குது. அஜ்ஜே இப்படி வந்திருக்கோணுங்க. அப்புறம் ஆன்சர் x = 1, y = 2, z = -1 வருங்க. இந்த ஆன்சர் அதாவது x1, x2, x3 ஓட ஆன்சர் வருங்க. இதை எடுத்து இதில் புட் பண்ணி பாருங்கள். 3 ஈக்குவேஷன்லையும் போட்டிங்கன்னா டேலி ஆகணுங்க. அதாவது 5 = 5, -4 = -4 அப்படி வந்ததுன்னா நீங்கள் இந்த ஆன்சர் ரைட்டுன்னு நீங்கள் வெரிஃபையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அடுத்தது இதுலேயே செகண்ட் பார்த்தீங்கன்னா இது பயிற்சி 2.5ல் 9வது சம்மா இடம்பெற்றிருக்குதுங்க. ஸோ தட் த ஈக்குவேஷன் z³ + 2z bar = 0 ஹேஸ் 5 சொல்யூஷன் கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்குவீங்க. இந்த +2z bar அந்த பக்கம் கொண்டு போய் மால்லஸ் எடுத்திருப்பாங்க. எடுத்துகிட்டு மால்லஸ் இது அந்த பக்கம் -2 -2 வந்து +2 பண்ணிக்கலாங்க. 2 வெளியில் வந்துருங்க. அது பாசிட்டிவ்ங்காட்டி மால்லஸ் ஆஃப் z பாரும் மால்லஸ் ஆஃப் z ஈக்குவல் இது அந்த பக்கம் கொண்டு வந்து மால்லஸ் ஆஃப் z வெளியே எடுத்து அல்லதுன்னு ரெண்டாக பிரிக்கலாங்க. இப்படி பிரித்து இப்படி போட்டிருப்பாங்க. என்னமா போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. அடுத்து பார்த்தீங்கன்னா 42ல் A வந்து ட்ரூத் டேபிளுங்க. இது உங்கள் 12வது புக்லேயே லாஸ்ட் பயிற்சி சம்மாக இருக்குங்க. பயிற்சி இப்படி வந்திருக்குங்க. உங்கள் புக்லேயே பயிற்சி 12.2ல் லாஸ்ட் சம்மாக இடம்பெற்றிருக்குங்க. 2வதாக மட்டும் ட்ரூ வருங்க. மீதி எல்லாமே ரெண்டாவதாக மட்டும் ஃபால்ஸ் வருங்க. மீதி எல்லா இடம் ட்ரூவாக இருக்குங்க. எத்தனை பேர் ரைட்டாக போட்டீங்க ட்ரூத் டேபிள்? எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. வாழ்த்துக்களுங்க. எல்லோரும் A கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க 42ல். B கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இது ஈஸி தாங்க. இது 9.3ல் எடுத்துக்காட்டு 9.27 இடம்பெற்றிருக்குதுங்க. இப்படி வருங்க. ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இப்படி போட்டு இப்படி சால்வ் பண்ணணுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ தட் தாங்க. கொஸ்டின் எடுத்து எழுதியிருந்தீங்கன்னா 1 மார்க் வந்துருங்க. ஆனால் எல்லோரும் ட்ரூத் டேபிள் தான் போட்டிருப்பீங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? 43 பார்த்தீங்கன்னா 43ல் A தேர்ட் சாப்டரில் உங்களுக்கு வந்துருதுங்க. தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். இது 3.4ல் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கு. நீங்கள் அதனுடைய ஆன்சர் அப்படியே பார்க்கலாங்க. அடுத்து செகண்ட் ஸ்கெட்ச் த கிராஃபையுமே y = log of 1 + x தொடர்ச்சியாக நோட்டில் போட்டிருக்கிறேங்க பாருங்கள். அப்படியே நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. சால்வ் பண்ணும்போது இது ரெண்டையும் கூட்டினா உங்களுக்கு சேம் ஆன்சர் வருதுன்னு பார்க்கணுங்க. -2 + 1 கூட்டும்போது -1, -4 + 3 கூட்டும்போது -1 வருங்க. அதனால் இந்த 2 பேர்த்தையுமே ஜோடி சேர்த்து வைக்கணுங்க. அதான் இங்கே பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் இது 2 சேமாக வருங்க. அதை ஒய்ன்னு வச்சுட்டு நம்ம மறுபடியும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஒய்யில் கண்டுபிடிச்சிங்க. அதுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிச்சி உங்களுக்கு இப்படி கொண்டு வந்து சேர்த்தவனுங்க. இப்படி ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வருங்க. பார்த்துக்குங்க. அடுத்து 43ல் B பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் த கேவ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு டொமைன் ரேஞ்சு ஒரு 4 பாயிண்ட் எழுதி படம் போட்டால் போதுங்க. ஏன்னா கான்கேவிட்டி எழுதுறதுனால எழுதலாங்க. ஏன்னா 0ங்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்த்து நாம் எழுதலாங்க கான்கேவிட்டி. ஓகேங்களா? படம் இப்படி போட்டு இப்படி எழுதியிருந்தால் படம் போட்டு எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிருந்தாவே 2 மார்க் கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த படத்தை ட்ரேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு 1 மார்க் வந்துருங்க. அப்போ இந்த எழுதுறதெல்லாம் எழுதியிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. ஒரு 4 பாயிண்ட்டாவது எழுத சொல்லுவாங்க. இதில் y = -1ங்கிறது அசம்டோஸாக இருக்குங்க. இப்படி தான் ஆன்சர் இருக்குங்க. பார்த்துக்குங்க. இது 0,0 என்ற ஆரிஜின் வழியாக செல்கிறது. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? நிறுத்தி வச்சு பார்த்துக்குங்க. அடுத்து 44வது கொஸ்டினில் A பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 5.4ல் வருதுங்க. வாங்க ஆன்சர் பார்க்கலாங்களா?
இது லைன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது y = mx + cல எழுதிக்கோணுங்க. இன்னும் -y அந்த வந்தால் +yங்க. அப்படின்னா x கோஎஃபிஷியன்ட் தான் mங்க. m = 1ங்க. உங்களுக்கு c வந்து 4 கிடச்சிருக்குங்க. அதெல்லாம் எடுத்து எழுதிக்கோணுங்க கம்பேர் பண்ணி. அதுதான் கண்டிஷனுங்க. டேஞ்சண்டாக இருக்கிறதுக்கு c² = a² m² + b² வரணுங்க. இது சொல்யூஷன் புக்கில் இப்படி கொடுத்துருப்பாங்க. போட்டு உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா c² = 16 LHS RHS வந்து அந்த கண்டிஷனில் 16 16 வந்துருக்குங்க. இது ரெண்டு ஈக்குவல்னு சொல்லிட்டு கொஸ்டினை பிடிச்சி எழுதுவாங்க. therefore the given line is tangent to the ellipse. கொடுக்கப்பட்ட தொடுகோடானது நீள்வட்டத்திற்கு தொடுகோடாக அமைகிறது. கொடுக்கப்பட்ட கோடானது நீள்வட்டத்திற்கு தொடுகோடாக அமைகிறதுன்னு எழுதிட்டிங்கன்னா போதுங்க. அப்புறம் எந்த இடத்துல மீட் பண்ணாங்க அப்படிங்கிற இந்த ஃபார்முலா எழுதிட்டு இந்த ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா சரிங்க. இல்லை டேரெக்டாகவே ஆன்சர் போட்டிருந்தாலும் இதுக்கு ஒரு 2 மார்க் கொடுத்துருவாங்க. டோட்டலாக உங்களுக்கு 5 மார்க்குங்க. எல்லாம் இது போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்கூல்லையும் சொல்லி தந்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் 44 பி பார்த்தீங்கன்னா எல்லாம் எதிர்பார்த்த கொஸ்டின் தாங்க. 10.8லேருந்து ஒரு கொஸ்டின் வருன்னு எல்லா சாரும் சொல்லியிருப்பாங்க. எங்கள் சாரும் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டிருந்தா இதையே அட்டன் பண்ணியிருக்கலாங்க. இதுக்கு பதிலாக இதை கூட போட்டிருப்பீங்க. மோஸ்ட்லி இதான் அட்டன் பண்ணியிருப்பீங்க. எல்லாருமே அந்த எக்ஸசைஸில் 10 சமயம் படிக்க வச்சுருப்பாங்க. சரி, அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் வாங்க. இது AB the amount of radioactive nuclei present at any time t in yearsன்னு எழுதிக்கிட்டு dA/dt டேரக்ட் A இதை போட்டு இப்படி எழுதிங்க. C வந்து நாமளே A வந்து நாமளே எடுத்துக்கணுங்க. ஆரம்பத்துலேருந்து A0ன்னு அப்படின்னா C வந்து ஆரம்பத்தில் A0னே கிடைக்குங்க. அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கணுங்க இந்த இடத்துல. அப்புறம் 100 வருஷத்தில் 90% ஆஃப் A0 தான் இருக்குது. அப்படின்னா 90/100 A0ன்னு எழுதலாங்க. இது A0 அடிச்சுட்டு உங்களுக்கு இதுலேருந்து e பவர் -100k கண்டுபிடிச்சிக்கணுங்க. 9/10 வருங்க. அப்படின்னா 1000 இயருங்கிறத இங்கே இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டீங்கிற இடத்துல உங்களுக்கு 1000 100k -100k ஹோல் பவர் 10ன்னு இது மாதிரி எழுதலாங்க. இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதாங்க ஆன்சர். அவ்வளோதாங்க. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதுங்க ஆன்சருங்க. இது ரொம்ப ஈஸியாக இருந்துக்கு எல்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு 3 கொஸ்டின் தாங்க. கிளைமேக்ஸ் நெருங்கிட்டேங்க. 45வது கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாரும் போட்டிருப்பாங்க. எடுத்துக்காட்டு 6.3 இடம்பெற்றிருக்குது. ஃபஸ்ட் எக்ஸசைஸில் 6.1 வருன்னு சொல்லியிருப்பாங்க. இது 4 சம் இருக்குங்க. அதில் ஒன்று தாங்க cos α + β. எல்லோரும் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு ஆன்சர் புக்கில் பார்க்கலாங்க. இதாங்க எக்ஸாம்பிள் 6.3 படம். இது மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று போட்டிருக்கோணுங்க. அடுத்தது ஃப்ரம் த டயக்ராம்னு போட்டு இந்த A கேப் B கேப் எழுதியிருந்தால் இதுக்கு ஒரு மார்க் தருவாங்க. cos α I கேப் -sin α J கேப். இதுக்கு புக்கில் பாருங்கள் கீழ்ப்பக்கம் A கேப் போட்டிருப்பாங்க. நீங்கள் மேல் பக்கம் போட்டால் ப்ளஸ் இது ரெண்டே இடத்த மாதிரி எழுதியிருப்பீங்க. கொஞ்சம் கவனமாக போடணும். அடுத்தபடியாக A/B பை வேல்யூன்னு போட்டு எழுதணுங்க. பை டெஃபினிஷன் அப்படின்னு போட்டு எழுதினீங்கன்னா LHS RHS வந்து பை RHS வந்து பை வேல்யூக்கு எழுதணுங்க. பை டெஃபினிஷன் LHS எழுதியிருப்பீங்க. ஃப்ரம் 1 and 2ன்னு போட்டு கொஸ்டின் எழுதினீங்கன்னா அதுக்கு ஒரு மார்க்குங்க. இது மோஸ்ட்லி எல்லோரும் ரைட்டாக போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 45ல் B பார்த்தீங்கன்னா யாரும் அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி அட்டன் பண்ணியிருந்தால் ரொம்ப சிரமம் தாங்க. இது மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் ரொம்ப ரேர் தான். இதை தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. பிக்கு இருந்தாலும் நான் ஆன்சர் காமிச்சிடுறேங்க. ஆன்சர் கீழே வாங்க. எக்ஸசைஸ் 10.6ல் 8th சம் பார்க்கலாங்க. இது ஒரு ஹோமோஜீனியஸ் டைப்பில் வருங்க. இது 2 டைப்பில் போடலாம். dy/dxன்னு வச்சு போடலாம், dx/dyன்னு வச்சு போடலாம். ஆனால் dx/dy வச்சு போட்டிங்கன்னா தான் சம் சின்னதாக சீக்கிரமாக ஆன்சர் கிடைக்குங்க. அந்த அடிப்படையில் இப்படி போட்டிருப்பாங்க. இது எல்லோரும் போட்டிருப்பீங்க உங்கள் ஸ்கூலில். ஏன்னா இந்த எக்ஸசைஸ் பார்க்க வச்சுருப்பாங்க எல்லோரும். இதாங்க ஆன்சர். இது அப்படியே கொண்டு வந்து சேர்த்திடுவானுங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? அடுத்து 46ல் A பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 11.10 இடம் பெற்றிருந்ததுங்க. இது எல்லாருமே போட்டிருப்பீங்க. எல்லாத்தையும் கூட்டி 1க்கு சமப்படுத்தினீங்கன்னா K வந்து 1/30 வந்துருங்க. அடுத்தது P ஆஃப் 2 விட பெருசு 6 விட சின்னது. 2 விட பெருசு 6 விட சின்னதுன்னா இந்த 3 மட்டும் கூட்டி Kவை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதுதான் ஆன்சருங்க. அதே மாதிரி 2 5 விட சின்னது. இது ஆன்சருங்க. 4 விட கம்மினா 4 விட கம்மி அப்படின்னா இந்த ஒரு 4ஐயும் ஆட் பண்ணி Kவை சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 3 விட பெருசுன்னு இருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சுங்க. அதாங்க ஆன்சர். ரொம்ப ஈஸியாக அது காமிக்கணுங்கிறதுல இதுலேயே ஆன்சர் வந்துருச்சுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? இதுலேயே B. இந்த B கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனில் ஒரு மார்க் போட்டிருப்பாங்க. நம்ம ஓனாக போட்டாலும் இன்னொரு விதமாக போடலாங்க. சரி, பார்க்கலாங்களா ஆன்சர்? 2 டைப்பையும் நான் போட்டு காமிக்கிறேங்க. இது உங்கள் சொல்யூஷன் புக்கில் கொடுத்த ஆன்சருங்க. படம் இப்படி போட்டு போடலாங்க. இது எல்லோரும் அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே 5.5 எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட் 10 சம்மும் தர விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்கள் ஸ்கூல்லையும் போட்டிருப்பீங்க. இப்படி போட்டிருந்தாலும் சரிதான். ஓகேங்களா? இதான் உங்கள் சொல்யூஷன் புக்கில் போட்டிருப்பாங்க. எல்லா சார் இப்படி நடத்திருப்பாங்க. காரணம் ஆரிஜின் இருந்து அப்படின்னு சொன்னாங்காட்டி ஆரிஜின் 0,0 தண்ணி போகிறாப்புல போட்டிருப்பாங்க. இப்படி போட்டாலும் ரைட்டு தாங்க. இது கொஞ்சம் எல்லாம் சிரமப்படுவாங்க இப்படி போடுறதுக்கு. போட்டு இப்படி ஆன்சர் கொண்டு வந்து இப்படி முடிக்கணுங்க. 3 மீட்டர் வருங்க. இப்படி போட்டாலும் ரைட்டு தாங்க. உங்கள் புக்கில் இதான் சொல்லியிருப்பாங்க சொல்யூஷன் புக்கில். சரி, நான் அல்டர் மெத்தட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு.
ஆல்டர் மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஆரிஜின் வந்தீங்கன்னா கீழிருந்து பைப்பு மேல் நோக்கி போய் பேரபோலிக் பாத்தில் வராப்புல இருக்குங்க. இங்கே வெர்டெக்ஸ் இங்கே வச்சு போடலாங்க. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம்மு, அந்த கிராக்கர் சம்மு இதெல்லாம் இதே மாரி வருங்க. நானும் இங்கே 0.5 1/2 1/2 இந்த இடத்துல 0.75 குடுத்துருப்பாங்க. அத ஆஃப் 0.50 ப்ளஸ் 0.25 அத கால்னு வச்சுக்கிட்டு, இந்த கேப் கால் வருங்க. இப்படி வச்சும் போடலாங்க. இதெல்லாம் நான் இப்படி தான் நடத்தியிருக்கிறேங்க. நான் எங்க ஸ்கூல்ல. இப்படி 4A வந்து 1/16 வருங்க. ஓப்பன் டவுன்வர்ட்ஸா எடுத்துக்கோணுங்க. கீழ்ப்பக்கம் திறப்புடையது. Y1 வந்து 1 மீட்டர் வருங்க. இத மறக்காம இந்த 1 மீட்டர்னா இந்த கேப் வந்து 1 மீட்டருங்க. இது 3 மீட்டர் இருக்குங்க அப்படின்னா. 4 மீட்டர்னா மேல 1 மீட்டர் போச்சுன்னா, இது 3 மீட்டர். ஏபி வந்து 3 மீட்டர் அப்படின்னு ஆன்ஸர் எடுத்து எழுதினீங்கன்னா முடிஞ்சுதுங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட 2, 3 சம் மெத்தட்ல இப்படி கிவன் இன்ஃபோ வந்து பாராபோலா இஸ் ஓப்பன் கீழ்ப்பக்கம் திறப்புடையது பரவளையம் அப்படின்னு எழுதிட்டு, பரவளையத்தின் சமன்பாடு இப்படின்னு எழுதுங்க. இது 1, இது தெரிஞ்ச பாயிண்ட் ஒண்ணு இருக்குதுங்க ஆஃப்னு. அப்படின்னா 1/2, -4 வழி செல்வதால் அப்படின்னு போட்டு 4A கண்டுபிடிச்சுங்க. இது மேலும் 1/4, -y1 4th குவாட்ரன்ட்ல வரங்காட்டி இதெல்லாம் மைனஸ்ல போடணுங்க. கொஞ்சம் கவனமா போடணுங்க. ஓகேங்களா? புரிஞ்சு போட்டிருந்தீங்கன்னா அந்த சம் இப்படி போடலாங்க. சரிங்க. நான் அடுத்த சம் பார்க்கலாங்களா இதுலயே? 47வது சம்முக்கு போலாங்க. அடுத்தது லாஸ்ட் சம்மு. 47ல ஏ பார்த்தீங்கன்னா, பயிற்சி 7.1ல இடம் பெற்றிருந்துங்க. பயிற்சி 7.1ல 3வது கொஸ்டினா இடம் பெற்றிருக்குதுங்க. இதுக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. ரொம்ப சின்னதாங்க. ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி கிடச்சிருங்க. இன்னொரு டைம் பண்ணிங்கன்னா ஆக்ஸலரேஷன் முடுக்கம் கிடச்சிருங்க. திசைவேகம் முடுக்கம் கண்டுபிடிச்சுக்கோணுங்க. அப்புறம் உங்களுக்கு அவன் கொஸ்டினில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எந்நேரத்தில் துகளின் திசை மாறுகிறதுன்னு கேட்டிருப்பான். எப்போங்க மாறு? திசைவேகம் 0 ஆகும்போது 0க்கு ஈக்குவல் பண்ணி டைம் 1 1 வினாடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொன்று 2 வினாடிகள் செகண்ட்ஸ்னு கிடைக்குங்க. அதான் பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா எடுத்து எழுதிக்கங்க. அதே மாதிரி டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு 4 வினாடிகளில் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதை போட்டு 34 மீட்டர்னு போட்டிருந்தீங்கன்னா ஓகேங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸலரேஷன் ஒவ்வொரு டைமும் வெலாசிட்டி 0 ஆகும்போது எவ்வளோ இருந்திருக்குன்னு கேட்டிருப்பாங்க. A(1)னா A(2) இந்த 2 முடுக்கங்களை கண்டுபிடிச்சி எழுதிட்டிங்கன்னா முடிஞ்சுதுங்க. அவ்வளோதாங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின். எல்லாம் இதை தான் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து பி கொஸ்டின் தான் போட்டிருப்பீங்க. இதை விட பி ரொம்ப ஈஸிங்க. 6.7லேருந்து இடம்பெற்றிருந்தது. எல்லாருமே இந்த 6.7 பார்த்துருப்பாங்க தமிழ்நாடு. ஓகேங்களா? ஒரு புள்ளி கொடுத்துட்டாங்க வழி செல்வதும் ஒரு தளத்திற்கு செங்குத்தாக உள்ளதுன்னா இது n வெக்டர் எடுத்துக்கோணுங்க. i கேப், j கேப், k கேப் போட்டு u வெக்டர் எடுத்துக்கோணும். என்ற கூட்டிற்கு இணையினாவே கீழ்ப்பக்கம் இருக்கிறதா எடுத்துக்கோணுங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்துக்கிட்டு இது u வெக்டர், v வெக்டர் எடுத்துக்கிட்டு இந்த 3 எழுதினீங்கன்னா 1.5 மார்க்குங்க. அப்போ கார்ட்டீசியன் ஃபார்முலா எடுத்து சப்ஸ்டிட் பண்ணி அதை கண்டுபிடிச்சிட்டு r வெக்டர் டாட்னு எழுதி i கேப், j கேப், k கேப் போட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா முடிஞ்சுதுங்க. வாங்க ஆன்சர் கைடில் பார்க்கலாங்க. இவ்வளோதாங்க. a வெக்டர் எழுதிட்டு வெக்டர் ஈக்குவேஷன் கேட்கலீங்க. அவங்க எழுதியிருக்கிறாங்க. அவங்க கேட்டது நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் கார்ட்டீசியன் தான் கேட்டிருப்பாங்க. இது சொல்யூஷன் புக்கில் இது போட்டு இது எழுதாட்டி பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் இது மாதிரி கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் இது மாதிரி பாயிண்ட் எடுத்துக்கிட்டு 1.2 வெக்டர் ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. ஆன்சர் x + 10y = 7z - 9 = 0ன்னு வருங்க. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் வேணும்னா r வெக்டர் டாட் வைக்கணுங்க. i கேப் 10j கேப் + 7k கேப் இந்த 9 அந்த பக்கம் கொண்டு போய் =9 எழுதினீங்கன்னா முடிஞ்சதுங்க. கார்ட்டீசியனை கண்டுபிடிச்சி இதை எழுதியிருந்தீங்கன்னா போதுங்க. 5 மார்க்குங்க. எல்லாரும் இதை தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. இது வீக் ஸ்டூடெண்ட்டும் கூட இதை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ப்ளஸ் மைனஸ் தப்பு இல்லாமல் போடணுங்க. சரி, ஆக மொத்தத்தில் இந்த வருஷம் மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்டு மார்ச் 2026ல் மோஸ்ட்லி எல்லாமே ஈஸியாக தாங்க இருந்தது. ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இதில் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க ஸ்கூலுக்கு வராதவங்களாக தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாங்க. ஓகேங்களா? சரியாக ஸ்கூலுக்கு வர முடியாதவங்களாக இருந்திருக்கு. விதியின் காரணமாக ஸ்கூலுக்கு வர முடியாதவங்களாக இருந்திருக்கு. சரிங்க. வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மொத்தத்தில் அந்த கொஸ்டின் எல்லாம் யாரும் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க இதுலேயும். ஆனால் ரொம்ப கஷ்டங்க. சரி, ஓகேங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.